நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எலியாவே எழுந்திரு, எலைசா வேக்கப் என்று சொல்லி வேதத்திலே இந்த வார்த்தை மிக அழுத்தமாக போடப்பட்டிருக்கு. எலியாவே எழுந்திரு. எல்லா மனிதர்களுக்கும் சோர்வு வருவது ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். அது தீர்க்கனாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், சீடனாக இருந்தாலும் அவனுக்கு சோர்வு வரும். அப்படி சோர்வு வந்த போது அவன் என்ன செய்வான்? இனிமே என்ன வாழ்க்கை, வாழ வேண்டியது அவசியமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வருவான். அந்த அளவுக்கு சோர்வு ஒரு மனிதனை பாதித்து விடும். இங்கே எலியா தீர்க்கன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு 3.5 வருடங்கள் கழித்து ஆகாப்பை அவன் சந்திக்க வருகிறான். சந்திக்க வருகிற போது ஒரு சேலஞ்ச் அங்கே நடக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், இயேசபேலின் சாப்பிடக்கூடிய தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 450 பேர், மற்ற ஜனங்களையும் கர்மேல் பர்வதத்திலே ஒன்று கூட்டு, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், ஒரு காளையை தனித்தனியாக எடுத்துக்கொள்வோம், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்கிறதே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் எடுக்கிறான் எலியா. அந்த சேலஞ்சில் முதலாவது அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் மத்தியானம் வரைக்கும் அவர்கள் காளையை அங்கே பலியிட்டு நாடகமாடி, நடனமாடி, கத்தி, கூச்சலிட்டு, கீறி எல்லாம் பண்ணுகிறார்கள். ஆனால் எந்தவித உத்தரவும் பாகாலிடத்தில் வரவில்லை. அதற்கு பின்பு எலியா ஒரு காளையை துண்டித்து விறகுகளின் மேல் வைத்து வாய்க்கால்களை வெட்டி தண்ணீரை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று அதற்கு முன்னே அவன் சொல்லுகிறான். தைரியமா சொல்றான். சொன்ன பின்னாடி ஆண்டவரிடத்துல அவன் ஜெபிக்கிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? பணிந்து குனிந்து தாழ விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக அந்த இடத்துல தேவன் அந்த எலியா தீர்க்கதரிசியை நிலைநிறுத்துகிறார். ஒருவனாக நிற்கிறான். அவன் வெற்றி வேந்தனாக, வெற்றி வீரனாக நிற்கிறான். அந்த நாளில்தான் ஆண்டவர் அந்த தேசத்தின் மேலே ஒரு பெரிய மழையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இவ்வளவு அற்புதங்களை செய்த பின்பு அவனிடத்திற்கு ஒரு செய்தி வருகிறது. ஏசபேல் சொல்லி அனுப்புகிறாள், என்னுடைய தீர்க்கதரிசிகளை நீ வெட்டி கொலை செய்து விட்டாய், நாளை இந்நேரத்திற்கு உனக்கும் இது போல நடக்கும் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே, இனிமேல் எனக்கு வாழ்க்கை வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் கதறுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது தீர்க்கனாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் பயமும் சோர்வும் வருகிற போது அவனுடைய வாழ்க்கையில அது இனிமே வாழ வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான். அவன் சூறை செடியிலே படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறான். அப்படி நித்திரை செய்கிற போது ஒரு தூதன் வந்து விழாவில தட்டி, எலியாவே எழுந்துரு என்று சொல்லுகிறான். எழுந்து பார்க்கிற போது பக்கத்துல உணவும் தண்ணீரும் இருக்கிறது. திரும்பவும் அதை புசித்து படுத்துக் கொள்கிறான். திரும்பவும் தூதன் வந்து விழாவில தட்டி எழுப்பி, எலியாவே எழுந்துரு, புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உடைய பயண தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். உடனே அவன் எழுந்திருந்து புசிக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வருகிற போது, இந்த மாதிரி சோர்வுகள் வருகிற போது துவண்டு போய் படுத்துக் கொள்ளக்கூடாது, சோர்ந்து போய் படுத்துக் கொள்ளக்கூடாது. நாம் எழுந்திருக்க வேண்டும். இந்த எலியாவை ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலமாய் எழுந்திருக்க சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூடை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்பவும் அவனிடத்தில் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வத்திற்கு நடந்து போனான். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் தன்னுடைய தூதன் மூலமாய் எலியாவை சொல்ல, எலியாவே எழுந்திரு, எலைசா வேக்கப். நீங்க எவ்வளவு நாள் சோர்ந்து போய் படுத்திருப்பீங்க சகோதரனே சகோதரிய. உங்க வேதனையில எவ்வளவு நாள் அப்படியே சோர்ந்து போய் இனிமே எதுக்கு வாழ்க்கை, இனிமே ஒரு வாழ்க்கை தேவையா என்று சோர்ந்து போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிய, எழுந்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பயணம் வெகு தூரம். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். ஆண்டவர் உங்களை கைப்பிடித்து நடத்துவார். அவர் உங்கள் மேலே கண் வைத்து ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவார். எழுந்திருங்கள், வேக்கம் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கட்டளை கொடுக்கிறார். அந்த எலியா எழுந்திருந்தான். எழுந்திருந்து ஒரு நேரம் சாப்பிட்ட சாப்பாடு தான் 40 நாட்கள் அவனுடைய பயணம் நடந்து ஓரேப் என்கிற அந்த பர்வதத்திற்கு போய் சேர்ந்தான். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ராஜ்யமாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போனது போல நமக்கு ஒரு பரம கானான், ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினாலே சோர்ந்து போய் சூறை செடியில படுத்திருந்து போதும், எழுந்திருங்கள். எழுந்திருந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஆண்டவரை பின்தொடர்ந்து போங்கள். ஆண்டவர் உங்கள் முன்னே போகிறார். உங்கள் கோணலானவைகளை ஆண்டவர் நேராக்கி பள்ளங்களை சமப்படுத்தி ஆண்டவர் உங்களை செம்மையான பாதையிலே வழி நடத்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பன்றிகள் மத்தியிலே படுத்து கிடந்த அவன், ஒருவேளை உணவு கூட கிடைக்காத அவன், சோர்ந்து போய் இருந்த அவன் எழுந்திருந்து தன் தகப்பனிடத்திலே போகிறான். தகப்பனிடத்திலே ஒரு நல்ல வரவேற்பு, மீண்டும் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய குமாரனாக அவனை அடையாளப்படுத்துகிறார். அவனுக்கு புதிய வஸ்திரங்களை உடுத்துகிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து தனது மகனாக மீண்டும் ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பாவத்திலிருந்து அவன் எழுந்து போகாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்தாலும், அப்படி பாவ வாழ்க்கையிலே போய் சோர்ந்து இருந்தாலும், பணங்களெல்லாம் செலவழித்தும் ஒன்றுமே எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட எழுந்திருங்கள். இப்பொழுது வேக்கப், எழுந்திருங்கள். இந்த இளைய குமாரனை போல எழுந்து தன்னுடைய தகப்பனிடத்திற்கு போய் அங்கே மீண்டும் அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் எழுந்து ஆண்டவரிடத்துல போங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆயுசு நாட்களிலே தேவனுக்கு மகிமையாக நீங்கள் வாழ முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயே, சோர்ந்து போய் எலியாவை போல படுத்துக்கொண்டே கிடக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். இளைய குமாரனை போல பன்றிகளுக்குள்ளே படுத்து புரண்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். எழுந்து தகப்பனிடத்திலே வாங்கள். எழுந்து நம்முடைய அப்பாவாகிய ஆண்டவரிடத்திலே வாருங்கள். கர்த்தர் உங்களை கட்டி அணைத்து மீண்டும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.